ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். உங்களை நிறைய பேருக்கு தெரியும், நம்ம செகண்ட் லவ் ஷோவை ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங் என்ன நடந்ததுன்னா, என்னோட வீடியோஸ்க்கு கீழான செகண்ட் லவ் ஷோவோட போட்டியாளரான வெக்கே அவர்களே வந்துட்டு ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சாரு. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட ரிப்ளைஸ் ஒவ்வொரு தடவை பார்க்கும்பொழுதும் சந்தோஷமா இருக்கும். இன்னொரு சைடு வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு தோணும். சும்மா இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு யாரை பற்றி நம்ம பேசிடக்கூடாது. ஏன்னா வந்து அந்த போட்டியாளர்களும் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க குடும்பம் எல்லாமே பார்க்குது. இன்னும் பெருசாக வியூஸ் போலனாலும் ஸ்டில் வந்து பார்க்குறவங்க சர்ச் பண்ணி பார்ப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற விஷயம் எனக்கு தோணுச்சு. ஏனோ தானோன்னு வாய்க்கு வந்ததை நம்ம பாட்டுக்கு திட்டி பேசுவோம்ல, அந்த மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது யாரையும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அது நான் எப்பவுமே பண்ண மாட்டேன், பட் சொல்றேன், நிறைய ரிவ்யூவர்ஸ் அதை பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெக்கே அவர்கள் நமக்கு அனுப்பின ஒரு ரிப்ளையும் பார்க்க போறோம். ஜென்ரலா வந்து நம்ம ஒரு ரிவ்யூ போஸ்ட் பண்ணோம்னா அந்த வீடியோ ஒருத்தர் பார்ப்பாங்க, கொஞ்சம் வியூஸ் பண்ணோம்னா அது ஸ்டாப் ஆயிடும். ஸோ வெக்கே வந்து அதுல சிலதுல வந்து கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. இதுதான் நடந்ததுன்னு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிளாரிட்டி கொடுத்திருக்காரு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியணும், வியூவர்ஸ்க்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெக்கேக்கு வந்து ஒரு பிக் ஹாய் அண்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அவரோட டைம் எடுத்து வந்து ரிப்ளை பண்றதுலாம் வந்து பெரிய விஷயம். இது மட்டும் இல்ல, அவரோட இன்ஸ்டா ஐடியிலையும் போயிட்டு நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் அவர் கிட்ட இருந்து வருது. சச் அ நைஸ் பர்சன். எல்லா கண்டஸ்டன்ட்டும் இதை பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா தெரியல, எவ்வளவு பேர் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வெக்கே அவர்கள் இது வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்மளுக்கு வந்து பிஹைண்ட் த சீன் நடந்த சில விஷயங்கள், நம்ம தப்பா புரிஞ்சிருக்கிற சில விஷயங்கள் அதெல்லாம் வெளியில வருது. அதை பத்தின ஒரு சில இன்சைட்லாம் அவர் தராரு. அதெல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. நம்மளுக்கு கண்மூடித்தனமா சில விஷயத்த வந்து டிவில என்ன காட்டுறாங்களோ அதை பார்த்துட்டு நம்ம நம்புவோம் இல்லையா. ஸோ இந்த சைட்ல என்ன நடந்தது அப்படின்றதையுமே அவர் கிளாரிஃபை பண்றாரு. அதுக்காக வெக்கேக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். வெக்கேவுடைய ரிப்ளைஸ் எல்லாம் படிக்கும் பொழுது சில டவுட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆயிடுச்சு. சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்னும் மைண்ட்ல இருந்தது. ஸோ நம்ம என்ன அப்படி சொன்னோம், அவர் வந்து என்ன வந்து ரிப்ளை பண்ணாரு அப்படிங்கறத வந்து நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். ஒரு வீடியோட முடிவுல நான் சொல்லியிருப்பேன், சேனல் வந்து ஒருவேளை சிந்தூரிய வந்து ஸ்டே பண்ண வைக்க ட்ரை பண்றாங்களோ, சிந்தூரி அண்ட் வெக்கேவை வந்து கனெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்களோ, வேணும் தான் எப்ப பார்த்தாலும் வெக்கே அண்ட் சிந்தூரிய வந்து எல்லா டாஸ்க்லயும் வந்து அவங்களே புஷ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்னு நான் ஒரு டவுட் எழுப்பியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து வெக்கே வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. டீம் வந்து பேரை வந்து புஷ்ஷே பண்ணாது, நாங்க தான் வந்து செலக்ட் பண்ணுவோம், எங்களோட பேரை வந்து நாங்க தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ டீம் வந்துட்டு நீங்க இவங்களோட போங்க அவங்களோட போங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அவர் கிளியரா போட்டிருந்தாரு. ஸோ அவர் ரிப்ளை என்ன போட்டிருந்தாரு எக்ஸாக்டா அப்படின்னு நம்ம பார்ப்போம். டீம் never pushed to choose people for the task. They asked us. Priyanka was chosen by Raja and she said okay for him. Since they said it's fun task, me and Sinduri said okay to do it. As we were left out eventually, it turned out to be a beautiful moment. Nothing is scripted here. It's all going on flow. ஸோ இதை வந்து அவர் போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து ஷோ வந்து ஸ்கிரிப்டட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு தெரியப்படுத்துது. இது எல்லாமே வந்துட்டு தானா நடக்கிற விஷயங்களை தான் அவங்க காட்டுறாங்க அப்படின்னு அவர் கிளியரா சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்துட்டு இந்த பர்டிகுலர் டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெக்கே அண்ட் சிந்தூரி இவங்க ரெண்டு பேரும் வந்து பெயிண்டிங்காக போயிருப்பாங்க, ஷர்ட் பெயிண்டிங்காக போயிருப்பாங்க. ஸோ அந்த டாஸ்க்கை பற்றி தான் நான் கேள்வி எழுப்பியிருப்பேன். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பேர் ஆக்குறதுக்கு சேனலே ட்ரை பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். அவர் அதுக்கான பதில் தான் வெக்கே இப்படி கொடுத்திருப்பாரு. சேனல் வந்து யாரையும் புஷ் பண்றது கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த டாஸ்க்ல ராஜா வந்துட்டு பிரியங்காவை சூஸ் பண்ணிட்டாரு. அதனால நானும் சிந்தூரியும் தான் வந்து லெஃப்ட் அவுட்டா இருந்தோம். ஸோ நாங்க ரெண்டு பேர் வந்து ஜாலியா அந்த டாஸ்க்கை பண்ணோம். ஸோ அது வந்து என்ஜாயபிள் டாஸ்கா இருந்தது எங்களுக்குள்ள அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷமா சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்து நத்திங் இஸ் ஸ்கிரிப்டட், இதை காட்டுறது எல்லாமே வந்துட்டு நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை தான் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருந்தாரு. ஆனா நம்மளுக்கு பாக்குறதுக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஸ்ருதிகா தான் வந்து பேர் பிரிச்ச மாதிரி இருந்தது. அந்த பர்டிகுலர் டாஸ்க்ல வந்து எனக்கு ஒரு வியூவரா பார்க்கும்பொழுது ஸ்ருதிகா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அசீம் அண்ட் ஈரன் உங்களுக்காக ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆளுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும் பொழுது ஓகே நான் நினைச்சேன் டீம் தான் வந்துட்டு இவங்களை பேரா போக சொல்றாங்க போல இருக்கு, இவங்க தான் பேர் செலக்ட் பண்றாங்க போல இருக்குன்ற மாதிரி ஒரு ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ அதுதான் நான் கொஸ்டினா கேட்டிருந்தேன். அதுக்கான பதில் தான் வெக்கே இப்படி கொடுத்திருந்தாரு. ஸோ திஸ் கிளியர்ஸ் இல்லையா நம்மளுக்கு. ஸோ அதை நான் ரிப்ளையா போட்டிருந்தேன். அதுக்குமே அவர் வந்துட்டு எடிட் பண்ண விதத்துலயும் வந்து நம்மளோட பர்செப்ஷன் மாறும் இல்லையா அப்படின்னு அவருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இன்னொரு வீடியோல வந்துட்டு வெக்கே வந்து எதுக்காக சிந்தூரிக்கு லெட்டர் எழுதிருக்கணும், பிரியங்காக்கு லெட்டர் எழுதிருக்கலாமே அண்ட் பிரியங்கா மேல ஒரு ஈர்ப்பும் வந்து வெக்கேக்கு இருக்கு இல்லையா. ஸோ அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக பிரியங்காக்கே லெட்டர் எழுதிருக்கலாமேன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாம பிரியங்கா அந்த ஷோலயே கேட்டிருப்பாங்க, நான் உங்களுக்காக லெட்டர் எழுதினேன், நீ கொஞ்ச நாள் தான் நீங்க வந்து சிந்தூரியோட பழகிருப்பீங்க, அவங்களுக்கு லெட்டர் எழுதுறதுக்கு உங்களால முடிஞ்சது, ரொம்ப நாளா பழகிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேருக்கும் லெட்டர் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லையான்ற மாதிரி கேட்டிருப்பாங்க வெக்கே பத்தி. ஸோ அதற்கான அவருடைய பதில் வந்து என்னன்னா, ஓகே லெட் மீ கிளியர் ஃப்ரம் மை சைட். ஆஸ் பிரியங்கா said 2 weeks என்கிட்ட பேசிட்டு இருக்க, எனக்கு லெட்டர் எழுத ஒண்ணுமே இல்லையா. இங்க என்ன கான்டெக்ட்னா, நான் மோனிஷா கூட இருக்கிற கனெக்ஷன் விட்டுட்டு வரதே 2 weeks ஓடிடுச்சு. Meanwhile, the amount of time I spent with Priyanka was very little. As she thinks I'm using her to make Monisha jealous, she also doesn't want to talk much as Monisha is trolling or doesn't want her to speak with me.
So here we both like each other, but we never spent quality time together in these 2 weeks. Last 2 days I've started to do some tasks and stuffs with her. Meanwhile, she does tasks with Raja. She even did கண்ணும் நோக்கினால் டாஸ்க் வித் அசீம் அண்ட் ராஜா. ஸோ அதுதான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பிரியங்காக்கு லெட்டர் எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் வந்து, நான் ஒரு 2 நாளா தான் அவங்கள வந்து கெட்டிங் டு நோ அபவுட் ஹர். ஸோ இதுல வந்து நான் என்ன லெட்டர் எழுத முடியும் அப்படின்றத தான் நான் யோசிச்சேன். அண்ட் மோர் ஓவர் வந்து அவங்களே வந்து கன்ஃபியூஸ்டா இருந்தாங்க. நான் அவங்கள யூஸ் பண்றேன், மோனிஷா வந்துட்டு ஜெலஸ் ஆக்குறதுக்காக நான் அவங்கள யூஸ் பண்றேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கும்பொழுது, இந்த டைம்ல லெட்டர் எழுதினா அது எப்படி இருக்கும்னு கூட அவர் யோசிச்சிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, வெக்கே வந்து ரொம்ப மத்தவங்கள பத்தி யோசிக்கிறாரு. வெக்கே நீங்க வந்து ரொம்ப மத்தவங்கள பத்தி யோசிக்கிறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க என்ன நினைச்சிருவாங்க, அவங்க என்ன நினைச்சிருவாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல வந்து நீங்க உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதான் இது வரைக்கும் நான் குவாலிட்டி டைமே அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணல. அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி அவங்களுக்கு லெட்டர் எழுத முடியும் நான் நினைச்சேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. இட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். அது இல்லாம அவங்க வந்து எல்லா டாஸ்க்குமே வந்து ராஜாவோட தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. ராஜாவோட வந்துட்டு பிரியங்கா டாஸ்க் பண்றதுக்கு காரணமே வந்துட்டு மோனிஷான்னு சொல்லலாம். மோனிஷா வந்து இன்னும் வெக்கவே நானும் பிரேக்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இன்னொரு பக்கம் பார்த்தா மோனிஷா வந்து ஆபிதோடையும் க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்துட்டு பிரியங்காவை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ வந்து போகக்கூடாது, நீ வந்து வெக்கே கிட்ட போகக்கூடாது, வெக்கேவை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு டைரக்டாவே அவங்க சொல்றாங்க. எனக்கு அது ஒரு காலத்திலும் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அது பிரியங்காக்குமே தோணும்ல, நம்ம வந்து க்ளோஸ் ஆயிட்டா நம்ம ஃப்ரெண்ட் என்ன நினைச்சுப்பாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும்ல. ஸோ அதனாலேயே வந்து அவங்க விலைக்கு போற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனாலதான் அவங்க ராஜா கூப்பிட்ட போலாம் கூட வந்துட்டு அவங்களுக்கு சிங்க் ஆகலனாலும் அவங்க போக ரெடியா இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பிரியங்கா வந்துட்டு கண்ணும் நோக்கினால் டாஸ்க் வந்துட்டு வெக்கே கூட மட்டும் பிரியங்கா பண்ணலையா, அது வந்து ராஜா கூடயும் பண்ணாங்களாம். அதான் எனக்குமே வந்து ப்ரமோல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ராஜாவோடையும் வந்து பிரியங்கா உட்காந்து இந்த மாதிரி. ஆனா எபிசோட்ல வரலையேன்னு எனக்கு லைட்டா தோணுச்சு. ஆனா நான் திரும்பி ரீவைண்ட் பண்ணி போய் பாக்குறதுக்கு பார்க்கல, யோசிச்சேனே தவிர நான் ரீவைண்ட் பண்ணி போய் பார்க்கல. ஓ ப்ரமோல இருந்திருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சு போய் பார்க்கல. பட் எங்கேயோ நம்ம பார்த்துமே கூட தோணுச்சு. இப்போ இவர் சொல்லும் பொழுதுதான் தோணுது எஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜாவோடையும் பண்ணாங்களாம், அசீமோடையும் பண்ணாங்களாம். இது வந்து காட்டப்படலை நம்மளுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் இன்னும் சில விஷயம் சொல்லியிருக்காரு. So there are many confusion as my roommate Raja also wanted to connect with Priyanka, where I never gone and said to him like you shouldn't try Priyanka like how girls does in girls room. As I know this is a dating show, we can't say few things here. At those moments, the memories and bond I created with Sinduri was very fun and organic and நல்ல friendship. Letter writing சொன்னதும் என் தாட்ஸ் மெமரிஸ் குள்ள போச்சு. வேர் ஐ வாண்ட் டு ரைட் த மெமரிஸ் அண்ட் அதை பத்தி லெட்டர்ல இதுன்றது தாட் குள்ள போயிட்டேன். And I could have used the letter writing to express that I feel about Priyanka. I didn't do anything wrong nor right. Situation confusion in the scenario makes people to take decision at the moment. Correct. அவர் எதுவுமே தப்பும் பண்ணல, கரெக்டாவும் பண்ணல, அது அவரே சொல்றாரு. கரெக்ட் தான். அண்ட் மோரோவர் வந்துட்டு அதான் கேர்ள்ஸ் ரூம்ல நடக்கிற மாதிரி டாக்ஸ் வந்து எங்க ரூம்ல நடக்கிறது கிடையாது. அது அவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பும் இல்ல, மோனிஷா அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் மோரோவர் வந்துட்டு ராஜாவுமே வந்து பிரியங்காவோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த நேரத்துல நான் போயிட்டு அந்த மாதிரிலாம் சொல்றது, இது டேட்டிங் ஷோன்னு எனக்கு தெரியும், யாருனாலும் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ சில விஷயங்கள் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. புரியுது எனக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்பேஸ்க்குள்ள ஸோ இதே தான் வந்து 2 பேருக்குமே எனக்கு தோணுச்சு. பிரியங்காவுக்குமே சரி அண்ட் வெக்கேக்குமே சரி 2 பேருக்குமே வந்து இதே தாட்ஸ் தான். இவர் வந்து ராஜாக்காக யோசிக்க, பிரியங்கா மோனிஷாக்காக யோசிக்க. ஸோ இவங்க 2 பேர் வந்து ஒழுங்காவே குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ அதனால அவர் வந்து லெட்டர் எழுதுறதுக்கு ரெடியா இல்லை. அண்ட் மோரோவர் அவர் வந்து ஆல்ரெடி சிந்தூரியோட கொஞ்சம் மெமரிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு ஃப்ரெண்ட்ஷிப் மோட்ல. ஸோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சதுனால அவங்களுக்கு லெட்டர் எழுதுனேன்னு சொன்னாரு, விச் இஸ் அ வேலிட் பாயிண்ட். ஸோ அதனால லெட்டர் எழுதணும்னு அவங்களுக்கு எழுதுறதுக்கு எனக்கு விஷயம் இருந்தது, நான் எழுதினேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் மேட்டர் அப்படின்றாரு. எஸ் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் விக்கே. லாஸ்டா ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன். அந்த ரிவ்யூல வந்துட்டு எப்போ பார்த்தாலும் வெக்கே பிரியங்காவை சூஸ் பண்ணாம எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் சிந்தூரியை சூஸ் பண்றாரு. அது இல்லாம வந்து அவருக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. அப்புறம் வந்துட்டு அவர் எப்பவுமே வந்துட்டு டாஸ்க் கொடுக்கும்பொழுதுலாம் வந்து ஃபர்ஸ்ட் மோனிஷாவோட டேட் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பிரியங்கான்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் பிரியங்காவோட டேட் பண்ணும்போது சிந்தூரி சொல்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை கேட்டு வெக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு போல இருக்கு. அவர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாரு. எனக்கு அவரோட கோவம் வந்து அந்த எழுதியிருந்த போதே தெரிஞ்சிச்சு. ஸோ அவர் என்ன எழுதியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the fact that I never choose Sinduri for any task apart from letter writing. We always be sure about we are friends. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, சிந்தூரியோட நான் நல்ல ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்றத கிளியர் பண்றாரு. We were forced to do tasks together because Priyanka was unavailable and she had already agreed to do task with Raja. End of the day, Sinduri has to do task anyway. If it is fun task, she choose me. You can see how friendly we do task or activities. எனக்கு வந்து பிரியங்காவை சூஸ் பண்ண ஆப்ஷன் கிடைக்கல. பிகாஸ் எப்பவுமே வந்து பிரியங்கா அன்அவைலபிளா இருந்தாங்க, ராஜாவோட வந்து டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வேற ஆப்ஷன் இல்லாம நானும் சிந்தூரியும் டாஸ்க் பண்ணோம். அது ஃபன் டாஸ்கா இருக்கிற பட்சத்துல சிந்தூரி எப்பவுமே என்ன சூஸ் பண்ணாங்க. அண்ட் நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு அது எவ்வளவு ஃபன்னா
ஒண்ணா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நான் எங்கேயுமே வந்து வெக்கே வந்து சிந்தூரிய வந்து ஃபோக்கஸ் பண்றாரு, அவருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு நான் சொல்லவே இல்ல. ஸோ எஸ், எனக்குமே எப்பவுமே கிளியரா தெரிஞ்சுச்சு அது அவங்களுக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் தான் அப்படின்றது ரொம்ப கிளியராவே தெரிஞ்சிச்சு. ஸோ இஃப் யூ நோட்டீஸ், சிந்தூரி அண்ட் ஐ நெவர் டிட் எனி ரொமான்டிக் டாஸ்க் டுகெதர். ஃபார் எக்ஸாம்பிள், கண்ணும் நோக்கி நாள் டாஸ்க். ஐ ஆல்சோ நெவர் கேவ் ஸ்பைஸ் ஜார் டு சிந்தூரி. எஸ், திஸ் இஸ் அக்செப்டபிள். ஏன்னா வந்து அவர் சிந்தூரியோட வந்து எந்த ரொமான்டிக் டாஸ்க்குமே பண்ணல. கண்ணும் நோக்கி நாள் டாஸ்க் கூட பிரியங்காவோட தான் பண்ணாரு. அண்ட் சிந்தூரி சொல்லிட்டாங்க, நோ சொல்லிட்டாங்க. ராஜா கூட வந்து ராஜா போய் கேட்டப்ப கூட ராஜாக்கு நோ சொல்லிட்டாங்க. அவங்க கண்ணும் நோக்கி நாள் டாஸ்க் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரொமான்டிக் டாஸ்க்லாம் நான் எதுவுமே நான் அவங்களோட பண்ணல. ஸ்பைஸ் ஜார் கூட நான் வந்து பிரியங்காக்கு தான் எப்பவுமே கொடுத்தேன். நான் வந்து ஃபோர்ஸ் டு டூ டாஸ்க், அவங்களோட வேற வழி இல்லாம நான் சிந்தூரியோட பண்ணேன் அப்படின்ற மாதிரி. பட் அதை என்ஜாய் பண்ணி பண்ணேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பண்ற மாதிரி நாங்க என்ஜாய் பண்ணி தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. Why you never question? அடுத்து அவர் ஒன்று கேட்டிருக்காரு. Why you never question Priyanka did task with Raja? Why she went and stand with Raja in cooking task? Why Monisha or any friends ask Priyanka, when you like Veke, why do you agree doing task with Raja? Same Monisha says, I do task with Sinduri lol. ஓகே, நீங்க ஏன் பிரியங்காவை கொஸ்டின் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் ராஜாவோட டாஸ்க் பண்ண, நீ எல்லா டாஸ்க்கையும் ஏன் நீ ராஜாவோட பண்ண அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் கொஸ்டின் பண்ணல அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா கொஸ்டின் பண்ணலன்னா, வெக்கே அண்ட் மோனிஷா ஆல்ரெடி டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெளியில இருந்து பாக்குற எல்லாருக்குமே எப்படி இருந்ததுன்னா, வெக்கே அண்ட் மோனிஷா வந்து டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால பிரியங்கா வந்துட்டு உங்களோட எந்த டாஸ்க்கும் பண்ண வரல அப்படின்றது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் அவங்க ராஜா கூப்பிடும் பொழுதுலாம் ஓகே, ஒரு பேர் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போய் டாஸ்க் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால நான் கேட்கவும் இல்லை. அண்ட் மோரோவர் வந்து நான் யார் அதெல்லாம் கொஸ்டின் பண்றதுக்கு? யாருக்கு யாரோட இஷ்டமோ அவங்களோட போய் பேர் பண்ண வேண்டியது தானே. ஸோ அதை கொஸ்டின் பண்ணுறதுக்கு நம்ம யாரும் ஆள் இல்லை. நான் எபிசோட்ஸ்ல என்ன பார்க்குறேனோ அதை வச்சு எனக்கு கிளாரிட்டி இல்லாத டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கிற சில விஷயங்களை நான் ரிவ்யூ பண்றேன், அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி பர்சனலா போய் யாரையும் நீங்க ஏன் எப்படி பண்ணீங்க, நீங்க எப்படி பண்ணீங்கன்னு கொஸ்டின் கேட்கறதுக்கு நான் யாருமே ஆள் கிடையாது. அப்புறம் நீங்க கேட்டிருக்கீங்க, ஏன் வந்துட்டு என்ன பிடிக்கும் பொழுது ராஜாவோட ஒர்க் ஸ்டேஷன்ல போய் அவங்க நின்னாங்க அந்த குக்கிங் டாஸ்க்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. அப்போ பாத்தீங்கன்னா வெக்கே நீங்க வந்து மோனிஷாக்காக மீன் கறி செஞ்சிருந்தீங்க இல்லையா? அதுலயுமே ஒரு வியூவரா நாங்க பார்க்கும்பொழுதே எப்படி இருந்ததுன்னா, இவர் என்ன பண்றாரு? இவரு வேணும்ன்றாரா? வேணான்றாரா மோனிஷாவ? அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்குமே அந்த தாட்ஸ் இருந்தது. ஸோ அதே தானே பிரியங்காவுக்குமே இருந்திருக்கும். இவர் என்னதான் பண்றாருன்னு தெரியலையே, மோனிஷா திரும்பி வேணும்னு நினைக்கிறாரா? ஸோ அது அந்த தாட்ஸ்ல தான் வந்து ஒருவேளை இவர் யூஸ் பண்றாரோ அப்படின்ற மாதிரி தாட்ஸ்லாம் கூட பிரியங்காவுக்கு வந்திருக்கலாம். ஐ டோன்ட் நோ. ஆனா எங்களுக்கு வெளியில இருந்து பார்க்க அப்படிதான் தோணுச்சு. இவருக்கு என்ன இருக்கா? இல்லையா? பிடிச்சிருக்கா? பிடிக்கலையா? வேணுமா? வேணாமா? அப்படின்னு லாஸ்டா அர்ஜுன் அவர்கள் வந்து கேட்கும்பொழுது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, வேணான்னு. அப்பதான் எங்களுக்கே கிளியரா தெரிஞ்சிச்சு, ஓகே இவருக்கு மோனிஷா வேணாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய இடங்கள்ல நீங்க அதை கிளியராவே சொல்லல. சோ அதனாலயே கூட பிரியங்கா உங்க பக்கத்துல வந்து நின்றுக்க வாய்ப்பில்லை, இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால அவங்கள பத்தி நான் அந்த விஷயத்துல அதை நான் கேட்கவே இல்லை. அதுல மோனிஷா ஏன் வந்துட்டு நீ ஏன் ராஜாவோட டாஸ்க் பண்ற, உனக்கு வெக்கவே பிடிக்கும் பொழுதுன்னு ஏன் கேட்கல? அவங்க அதே டைம்ல என்ன கமெண்ட் பண்றாங்க, வெக்கே ஏன் சிந்தூரியோட டாஸ்க் பண்றாரு அப்படின்ற மாதிரி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. பட் மோனிஷாக்கு தான் வேணாமே, உங்களோட டாஸ்க் பண்ண விடக்கூடாதுன்னு தானே அவங்க பாக்குறாங்க. அப்ப ஏன் பிரியங்கா கிட்ட போயிட்டு நீ உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ ஏன் வெக்கையோட டாஸ்க் பண்ண மாட்டேங்கிறன்னு அவங்க ஏன் கேட்க போறாங்க? இது பாயிண்டே இல்லைல்ல. ஸோ எனக்கு அதுதான் தோணுச்சு. அதனாலதான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் நான் எழுப்பவே இல்லை. கிளியரா இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் தெரியுது அப்படின்ற பட்சத்துல நான் ஏன் இந்த கொஸ்டின்ஸ்லாம் எழுப்பணும்? நீங்க தான் வந்து கொஞ்சம் புரியாத புதிர் மாதிரி இருந்தீங்க. அதனாலதான் உங்களுக்கு வேணுமா வேணாமான்றது வந்து நீங்களா வாய் திறந்து சொல்ற வரைக்கும் எங்களுக்கே புரியல. ஆஸ் அ வியூவர் வந்து எங்களுக்கே புரியல, எங்களுக்கு குழப்பமா இருந்தது. நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பேன். நீங்க வந்து எக்ஸ்பிரசிவா இல்ல, அப்புறம் வந்துட்டு கடைசியா ரம்யா கிருஷ்ணன் மேம் தான் வந்து உங்களை சொல்ல வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன் பிரியங்கா கிட்ட. ஸோ அதுக்கு தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பிரசிவ் திங் பத்தி பாத்தீங்கன்னா, எதுக்காக ரம்யா கிருஷ்ணன் மேம் என்ன அங்க சொல்ல வச்சாங்க அந்த தடவை அப்படின்னு பார்த்தா, பிரியங்காக்கு அஷூரன்ஸ் வேணும், அஷூரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. நான் வந்து அவங்கள மோனிஷாக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்கள வெறுப்பத்தை யூஸ் பண்றேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் நான் திரும்பி திரும்பி வந்து அவங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அதை தான் ரம்யா கிருஷ்ணன் மேமும் சொல்ல சொன்னாங்க. இந்த விஷயத்தை பத்தி அதாவது பிரியங்கா கிட்ட ஆல்ரெடி வைக்க ஒரு 1 hour கிட்ட பேசினாராம் இந்த விஷயமா. நான் வந்து உன்னை யூஸ் பண்ணல, நான் வந்து உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத பத்தி 1 hour பேசியிருந்தாராம் பிரியங்கா கிட்ட. அது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் தான் அங்கங்க காமிச்சிருந்தாங்க. அதுல பிரியங்கா கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை அவங்களே செஞ்சுப்பாங்க, நீ போய் அவங்களுக்காக நிக்க வேண்டியதில்லை. இப்ப யாருக்காவது ஏதாவது வீணாக்கு எதுனா வேணா தினேஷ் செய்ய போறாரு, நேஹாக்கு ஏதாவது வேணா தேஜஸ் செய்ய போறாரு, நீ போய் நிக்காத அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் வெக்கையோட பிரச்சனையுமே. வெக்கை வந்து எல்லாருக்கிட்டையுமே நல்லா இருக்கணும், எல்லாருக்குமே ஜாலியா இருக்கணும், யாரையும் நம்ம எங்கேயும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க வெக்கே. அது எங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் அவ்வளோ நல்லவரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளோ நல்லவரா இருந்தா தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்றதுதான் என்னோட கருத்து. ஸோ பிரியங்கா வந்து அங்க ஒரு நல்ல அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அது தேவையான அட்வைஸா தான் நான் பார்த்தேன். ஸோ அதுதான் அவர் கொஞ்சம் லைட்டா கோவமாயிட்டாரு. நான் அவரை போய் எக்ஸ்பிரசிவ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு. எக்ஸ்பிரசிவ் இல்லைன்னா நீங்க எந்த விஷயத்தையுமே டக்குன்னு போட்டு உடைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா டைம் அங்க ரொம்ப கம்மி இல்லை, 30 days 35 days தான் இருக்கு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் லெஸ் எக்ஸ்பிரசிவா இருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அங்க நிறைய பேர் வந்து இன்னும் எக்ஸ்பிரஸே பண்ணாம இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏன் கொஸ்டின் கேட்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கோம். பட் நீங்க தானே கண்டென்ட் கொடுக்குறீங்க, அப்போ உங்களை பத்தி தானே நாங்க பேச முடியும். ஸோ அதுதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. படி வெரி ஹாப்பி வெக்கே. உங்களுடைய ரிப்ளைஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
டைரக்டாவே உங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் வைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் நிறைய ப்ரோக்ராம் பத்தின இன்சைட் கிளாரிட்டிலாம் எங்களுக்கு தரீங்க. நாங்க பார்க்காத விஷயங்களெல்லாம் வந்து எங்களுக்கு சொல்றீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க, மோனிஷாவை பத்தி இன்னும் உங்களுக்கு போக போக தெரியும். மோனிஷா அண்ட் ஆபித் பாண்டிங் பத்தி உங்களுக்கு போக போக தெரியும் அப்படின்னு ஒரு ரிப்ளை பண்ணியிருக்கீங்க. நானுமே பார்த்தேன் ப்ரோமோல வந்து மோனிஷா வேற யாரும் கூடயும் நிக்கிறாங்க, அது ஆபித் இல்ல. ஆனா அந்த கண்டஸ்டன்ட்டே நம்ம இன்னும் பார்க்கலையே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை ஆபித்தை தான் வேற மாதிரி நம்மளுக்கு தெரியுறாரோ அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தது. இன்னைக்கு தான் திரும்பியும் போய் அந்த ப்ரோமோவை பார்த்தேன். பார்க்கும்பொழுது மோனிஷா வேற யார் கூடயோ பேர் பண்ணி நிக்கிறாங்க. ஒருவேளை நீங்க அந்த சீன் தான் சொல்றீங்க போல இருக்கு. ஆபித் அண்ட் மோனிஷாவுடைய பாண்டிங் வந்து ஆர்கானிக்கா டெவலப் ஆச்சுன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அப்படியே இருந்தாலுமே வந்து மோனிஷா வேற யாரையோடயோ பேர் பண்ணாங்க, இல்ல அவங்களுக்குள்ள ஒத்து போல பேர் பண்ணாங்கனாலும் அது அது அவங்க பர்சனல் சாய்ஸ். அது தப்பே சொல்ல முடியாது. யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்களோட சேர்ந்து இருக்க வேண்டியது தானே. அது ஒன்றும் தப்பில்ல. அது டேட்டிங் ஷோ தானே. ஒன்றும் வந்து அங்க கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வெளியில வர போறது இல்லைல்ல. ஸோ அது ஆஸ் அ கண்டஸ்டன்ட்டா அவங்க அந்த ஷோல இருக்கிறதுக்காக என்ன பண்ணுமோ, சர்வைவ் பண்ண என்ன பண்ணுமோ அதை பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். எஸ், இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வெக்கே பர்சனலா என்னோட ரிவ்யூஸ்ல வந்து ரிப்ளை பண்ண விஷயங்கள். ஸோ அதை நான் உங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதான் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு கண்டஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் டைமா என்னோட ரிவ்யூஸ் வந்து ரிப்ளை பண்றது. அதற்கான வீடியோ தான் இது. இது மூலமா உங்களுக்கும் சில கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ வியூவர்ஸா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். செகண்ட் லவ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வேற ஒரு வீடியோல உங்களை திரும்ப மீட் பண்றேன். Until then, it's bye from Janima. Take care.